ஃபார் எக்ஸாம்பிள் இவருடைய தனிச்சு நிற்கும் போது, அதாவது டிவிக்கே தனிச்சு நிற்கும் போது அவருடைய ஓட் பெர்சன்டேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லிக்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துலேருந்து தனிச்சே நிற்கிறாங்க, 1% கூட இருக்கட்டும், இல்லை 0.5% கூட இருக்கட்டும், அது அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படின்னு அவங்களால சொல்லிக்க முடியும். விஜய் திருப்பி உள்ளே போனார் அப்படின்னா இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட தனியாக சந்திக்காத பட்சத்தில் அவருடைய ஓட் பேங்க் இதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இது வந்து 2 பதில்கள் இருக்குது. ஒன்று, அது இப்போ முக்கியமா, எலெக்ஷன் வின் பண்ணுறது முக்கியமா, ஓட் பேங்க் காட்டுறது முக்கியமா? எப்படியாவது டெப்டி சிஎம் ஆட போகிறீங்களே, ஒன்று. ரெண்டாவது, அந்த ஓட் பேங்கை பார்க்க தேவையில்லைங்க, அது கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மூணாவது, சப்போஸிங் இது உள்ளே வரும்பொழுது அவருக்கு வந்து ஒரு 40, 45, 50 இருக்கா. அந்த 45, 50ல் அவருடைய சதவீதம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, நிஜமாகவே அவர் எம்ஜிஆர் மாதிரி இருந்தால், எம்ஜிஆர் சொல்லுவாங்க பூனை ஆடு மாடு நாய் நின்னா கூட நிற்கும், அது மாதிரி 45 ஸ்வீப் பண்ணால் நானும் சேர்ந்து எழுந்து நின்று சல்யூட் பண்ணுவேன். என்னடா கேண்டிடேட் பேரே வேட்பாளர் பேரே தெரியாது, விஜய் பேருக்கு போடுறாங்க, அது வந்து ரியல் ஸ்வீப். ஸோ வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட அவருடைய இவ்வளவு அவர் இழுக்க முடியும் காட்டுறதுக்கு 8.2%, 7.2% அப்படி காட்டுறதுக்கு பதிலாக எங்கள் ஆளுங்க 45 இடத்துல நின்னாங்க, 43 இடத்துல வின் பண்ணாங்க, அது மாதிரி காட்டுட்டுமே. அதுதான் இப்போ 80 தொகுதி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த 80 தொகுதிங்கிறது ஒரு மாசிவான நம்பர் தான். இரட்டை இலக்கு நம்பரில் கொடுக்கறது சந்தோஷமான விஷயம். பட் 80ங்கும் போது அப்போ பிஜேபிக்கு எத்தனை போகும், ஏடிஎம்கேக்கு எத்தனை போகும், இன்னும் மற்ற கட்சிகளுக்கு எத்தனை போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. அது 80 வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நம்ம கூட ஒரு யாரோ ஒரு போல இவங்க நிற்கிறாங்க, 10 ரூபாய் போகும், இன்னும் லேடிஸ் 4 ரூபாய் கொடு இன்னும் ஆரம்பிப்பாங்க. ஓகே, நெகோஷியேட் வந்து அந்த எல்போ ரூம்பாங்க, அதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, பட் மார்க்கெட்டில் நியூஸ் என்னென்னா, இப்போ தகவல் என்னென்னா 45 50 55க்குள்ளே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா 45 50 வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்து விஜயும் போய் ஒவ்வொரு இடத்துல கேம்பெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி மேலே தூக்கி விடுறது இட்ஸ் நாட் எ ஜோக். அது 80 பேர் சும்மா போட்டு அதில் வந்து 20 ஜெயிக்கிறதுக்கு பதிலாக 45 50 எடுத்து அதில் வந்து 35 40 ஜெயிச்சா அவருக்கு அழுக, என்டிஏக்கு வலிமை.